புலால் உணவு சாப்பிடுவதற்கு காரணம் அந்த மாமிச உணவில் இருக்கக்கூடிய ருசி, அப்புறமா புரதச்சத்து. ஆமா, அதனால சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்றீங்க. தாவர உணவை உண்ணுபவர்கள் யாருமே மாமிசத்தை சாப்பிடுவதில்லை. அதாவது பரிபூர்ணமா தாவர உணவுன்னு சொல்றவங்க யாருமே மாமிசத்தை எடுத்துக்கிறது இல்லை, வெறும் தாவர உணவு தான் எடுக்கிறாங்க. இப்ப தாவர உணவுல புரதச்சத்து இல்லையா? இருக்கு. இப்ப நீங்க சாப்பிடுற காரணம் புரதச்சத்துக்காக மாமிசத்தை சாப்பிடுறேன்னு சொல்றது ஒத்துக்கக்கூடியது அல்ல. அப்படின்னா மாமிசம் சாப்பிடாதவங்க எல்லாம் புரதச்சத்து இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தமா? இல்லை. ஸோ அப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா புரதச்சத்து அவங்களுக்கு கிடைக்குது. புரதச்சத்து கண்டிப்பா தேவை. செல்களுடைய வளர்ச்சிக்கு புரதச்சத்து ரொம்ப ரொம்ப புரோட்டீன் ரொம்ப தேவை. அந்த புரோட்டீன் தாவர உணவுலையும் இருக்கு, மாமிச உணவுலையும் இருக்கு. ஆனா தாவர உணவுக்கும் மாமிச உணவுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் மாமிசத்தை சாப்பிடும் அப்படின்னு சொன்னா பழக்கம் தான். மாமிசத்திற்கு ருசி இல்லை. மாமிசத்திற்கு ருசி இல்லை. நீங்க தெரியல உங்களுக்கு. மாமிசம் முள்ளங்கி கொடுக்குறேன், பச்சையா கடிச்சு சாப்பிடுவீங்களா? சாப்பிடலாம். கேரட் கொடுக்குறேன் சாப்பிடுறீங்களா? சாப்பிடலாம். இஞ்சி கூட சாப்பிடலாம், தொந்தரவு இல்லை. எந்த காய்கறி வேணாலும் சாப்பிடலாம். ஒத்துக்கக்கூடியதா? ஏன் சாப்பிட முடியாது மாம்சத்தை? இல்ல 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 இல்ல. இதுக்கு அப்புறமா பதில் சொல்றேன். மாமிசத்திற்கு ருசி இல்லை, மாமிசத்திற்கு வாசனை இல்லை, மாமிசம் துர்நாற்றம். என்னடா இவ்வளவு டைரக்டா ஒரு அட்டாக் பண்றாங்கன்னு நினைக்காதீங்க. உண்மை அதுதான், சத்தியம் அதுதான். ஒரு பொருள் இறந்து போயிடுச்சுன்னா நாரும். ஒரு பொருள் இறந்து போயிடுச்சுன்னா நாரும். அது இறக்கலன்னா கூட அதை பச்சையா சாப்பிட முடியாது. மாமிசத்திற்கு ருசியே இல்லை. இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி நிறைய கிருமிகள் எல்லாம் உள்ள இருக்கு. இன்னொன்னு அந்த ஆடையோ கோழியையோ ஒரு மிருகத்தை நீங்க வெட்டும் பொழுது அது அலரும் கத்தத்தில், பயத்தினால் என்ன கத்துது. அப்ப உடம்புல இருக்கிற சுரப்பிகள் எல்லாம் விஷத்தை கொண்டு போய் ரத்தத்துல தள்ளுது. நீங்க வெட்டின உடனே ஒரு 20-30% ரத்தம் தான் வெளியே வருது. மிச்ச ரத்தம் எல்லாமே உறைஞ்சி போயிடுது. அந்த உறைஞ்சி போனது பாய்சனா அந்த மாமிசத்துடைய செல்லுகள் என்ன இருக்கு அதெல்லாம் ஒட்டிட்டு இருக்கும். அதனாலதான் வாசனை துர்நாற்றம். கட் பண்ணி அதை நீங்க வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த மிருகத்தினுடைய குணமும் அந்த கெட்டுப்போன ரத்தத்தில் இருக்கக்கூடிய விஷத்தினுடைய நேச்சர் தான் நமக்கு வரும். அப்படின்னா எப்படி ருசின்னு எப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மாமிசத்துக்கு ஆர்டிபிஷியலா ருசி கொடுக்கும். பட்டை, லவங்கம், இஞ்சி, மசாலா பொருள் எல்லாம் போட்டு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கொதிக்க வச்சு, சாதாரணமா இருக்கிற காய்கறிகளை கொதிக்க வைக்கிறத 4 மடங்கு அதிகமா கொதிக்க வச்சு சாப்பிடுறோம். இதனால மிருக குணம் அடைந்தது தவிர புரதச்சத்துங்கிறது பொய். பழக்கப்பட்டு போச்சு. சாப்பிடணுங்கிற ஆசை, அந்த மசாலா மேல இருக்கிற ஒரு ஆர்வம், அந்த ஆர்வத்தினால ஏதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப 2 பார்ட்டி இருக்கு. எக்ஸ் பார்ட்டி, எக்ஸ் பார்ட்டி, ஒய் பார்ட்டி இருக்கு. தமிழ்நாட்டுல 2 பார்ட்டி இருக்கு. பேர் சொல்ல விருப்பம் இல்லை. எக்ஸ் பார்ட்டி, ஒய் பார்ட்டி இருக்கு. எக்ஸும் திருடன், ஒய்யும் திருடன். யாருக்கு ஓட்டு போடுவீங்க? பெட்டர் திருடன். அதுதான் இங்க. மீனை சாப்பிட வேண்டுமா? தேவையே இல்லை. எல்லாமே தாவர உணவு அதான் இருக்கு. யோகிகள் ஆரோக்கியமா வாழ்ந்ததுக்கு மூல காரணமே பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் புசித்ததுதான். இந்த பச்சை காய்கறிகள் பழங்கள் யார் நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, ஆரோக்கியம் தானா வந்துடும். ஏன் இந்த பதில் சொல்றேன்னா, ஆரோக்கியமா இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன வயசாச்சுன்னு கேட்டீங்க. 62ன்னு சொன்னேன். 62 வயசுல இந்த ஆரோக்கியத்தை காப்பாற்றிக்க முடியாது, இந்த இளமையை பார்க்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு நியமாவா வாழறேன், 2வது சாப்பிடக்கூடியது சாத்விக உணவு. நானும் தோசை தான் போட்டு கொடுத்தாங்க, அதான் சாப்பிட்டேன். ஆனா ஏறக்குறைய நிறைய நான் பச்சை காய்கறிகள் பழங்களை சாப்பிடுவேன். என் சாப்பாட்டுல நிறைய இருக்கும். தினமும் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஏன்னா ஆசிரமத்துல இருக்கிறேன். ஆசிரமத்துல வாழ்றவங்களுக்கு என்ன கொடுக்குறேன் அதான் சாப்பிடுறேன். எனக்கும் செப்பரேட் சாப்பாடு, அது இருக்கிறவங்களுக்கு வேற சாப்பாடு எல்லாம் இல்லை.
அவங்களுக்கு என்ன சமையல் பண்றாங்க அதான் நான் சாப்பிடுவேன். ஸோ ஆரோக்கியத்தை நீங்க வந்து சாதாரணமா இந்த மசாலா பொருட்களை தவிர்த்து விட்டாலே ஆரோக்கியம் வந்துடும். ஆரோக்கியத்துக்கு கேடு எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு மாமிசம், ரெண்டாவது மசாலா. இந்த மசாலா சாமான் தான் மனுஷனுக்கு உத்வேகத்தை ஏற்படுத்துது. அது காமம் இருக்கலாம், குரோதம் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அது வெளிக்கொண்டு வர்றதே இந்த மசாலா சாமானுக்கு. இந்த மசாலா சாமான் சாப்பிட்றத குறைக்கணும். குறைச்சிட்டா ஆட்டோமேட்டிக்கா ஏன் இவ்வளவு சொல்றேன்னா, ஆன்மீகத்துக்குள்ள நுழையணும்னா நான் இதெல்லாம் இப்படிதான் சாப்பிடுவேன். ஆனா நான் ஆன்மீகத்துக்கு போவேன். நான் தியானம் பண்ணுவேன். உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. ஒண்ணுமே கிடைக்காது. கட்டுப்பாடு நியமம் தேவை. கட்டுப்பாடு நியமம் இல்லைன்னா நீங்க ஆன்மீகத்துல முன்னாடி போக முடியாது. முடியவே முடியாது. ஃபர்ஸ்ட் வாயை கட்டணும். வாயை கட்டினாதான் மனசு எல்லாமே ஒன்று ஒன்று சம்மந்தம் இருக்கு. மனசுதான் நாக்கு, மூக்கு, வாய், கண்ணு எல்லாமே மனசுக்கு இணைஞ்சிருக்கு. எப்ப நீங்க இதை கட்டுப்பாடுபடுத்துறீங்க, மனசு கட்டுப்பாடு கொண்டு. எப்ப இதெல்லாம் கட்டுப்பாடு இல்லாம பாக்குறீங்க, வாசனை எடுத்துக்கிறீங்க, சாப்பிடுறீங்க, தொடர்றீங்க, பண்றீங்க, எல்லாமே விபரீதத்துக்கு தான் போகுது. ஆன்மீகத்துக்கு உள்ள போக முடியாது. அதனால உணவு ரொம்ப முக்கியமான ஒரு இதை பிளே பண்ணுது. இட் இஸ் பிளேயிங் எ மேஜர் ரோல் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. உணவு பழக்கம் மஸ்ட். அதை நீங்க பக்காவா கரெக்டா நீங்க சாப்பிட கத்துக்கிட்டீங்கன்னா உணவு ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு ஆன்மீகத்துல வந்து எல்லா கேட்டுக்களும் தானாக திறக்கும். நல்லா குளிச்சுட்டு நான் சேர்றதுதான் உட்காருவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சேரு உடம்புல விட்டுருக்கேன்னு தான் குளிக்கிறீங்க. திரும்பியும் போய் அங்க போய் உட்காந்துட்டா போயிடுச்சு. நீங்க தியானம் பண்றீங்க, உடம்பெல்லாம் பரிசுத்தம் ஆகுது. இப்ப மட்டன் சாப்பிட வந்தா போயிடுச்சு. மட்டன் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, ஆன்மீகத்துக்கு தேவையில்லை. தேவையில்லை, முன்னாடி போக முடியாது. ரத்தம் ரொம்ப பரிசுத்தமா இருக்கும். ரத்தம் பரிசுத்தம் ஆயிடுச்சுன்னா முகத்துல கடை வந்துடும். தானாவே கடை வந்துடும். கட்டுப்பாடு நியமம் வாழ்க்கையில நீங்க கடைபிடிக்க தைரியம் வந்துடும், பயம் போயிடும். வச்சுங்களா, ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு வெட்ட வந்தா கூட வெட்டுப்படுறவங்க தெரிஞ்சா கூட பயம் இருக்காது. அந்த அளவுக்கு மனோதைரியம் வந்துடும், சக்தி வந்துடும், நினைத்ததெல்லாம் நடக்கும். அதுக்கு மூலமே இதுதான். இதெல்லாம் உடணும், விட்டாதான் அது அடைய முடியும்.